ஹாய் ஒருவன். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி உங்ககிட்ட பேசி பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சார் நாங்கள் பண்ணோம், நாங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் எதாவது பண்ணால் உங்களுக்கு எப்படி தெரியும், சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒன்று தான் பண்ணணும். கமெண்ட் பாக்ஸில் ஒன்று சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வந்து நியாயமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு 6 to 5 hours படிக்கிறேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி டெய்லியுமே படிக்கிறேன். காலையிலையும் படிக்கிறேன், ஈவினிங்கும் படிக்கிறேன். என் நைட்டு படித்தா கூட ஓகே. யாரெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சியாக டெய்லியுமே படிக்கிற, நேரத்தை வீணடிக்காமல் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். லீவ் இருக்கிறவங்க 8 hours, நான் 7 hours, 8 hours, 9 hours படிக்கிறேன், கன்சிஸ்டன்சியாக படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதை பற்றி ஒரு விஷயந்தான். பப்ளிக் எக்ஸாம் 2025 10th 11th 12th முக்கியமாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லி புரிய வைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் முக்கியம் இல்லை, மார்க் வந்து ஒரு வாழ்க்கை ஆயிராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உண்மைதான், ஒரு சிலவங்களுக்கு பணக்காசு இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. மார்க் கம்மியாக எடுத்தாலும் பாஸ் பண்ண மார்க் வச்சு பணத்தை கட்டி பெரிய ஒரு கல்லூரிகளில் சேர்ந்துடலாம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே அப்படி தான். ஆனால் லோ மிடில் கிளாஸும் அண்ட் புவர் பீப்புள்ஸ் அப்படி சொல்லக்கூடாது. பட் என்னன்னா இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து சோர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஐ மீன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோர்ஸ் எங்கேருந்து அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சோர்ஸே இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்போ சோர்ஸே இல்லாத இடத்துல நம்ம எப்படி போய் படிக்க வைக்கிறது அப்படின்னு அப்பா அம்மா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பையனோட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். நம்ம வீட்டில் வந்து எந்தளவுக்கு இருக்குது, அடுத்தது மேற்படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக படிப்பு வந்துடும். டிஸ்ட்ராக்ஷன், இந்த ஃபோன் நோண்டுறது, இல்லை வந்து வெளியே போகிறது, இல்லை கேம் ஆடுறதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மூட்டை கட்டி வச்சுருவீங்க. டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ட்ரிக்கு, என்ன பிளான் பண்ணலாம், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியாக நான் சொல்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் 2025 முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 28 days தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ண உங்களுடைய மார்க் ரெடியூஸ் ஆகுது. எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஒரு நாளுமே உங்கள் மார்க்கு தான் ஒரு மார்க்கும் ரெடியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி வேஸ்ட் பண்ணுறீங்களா, இன்றைக்கி படிக்கக்கூடிய ஒரு 10 கொஷின் நீங்கள் படிக்காமல் போயிடுறீங்க, அதுதான். நாளைக்கு வேஸ்ட் பண்ணுறீங்களா, நாளைக்கு படிக்கக்கூடிய ஒரு 20 கொஷின் வேஸ்ட் ஆகி போயிடுது. ஐ மீன் நீங்கள் படிக்க முடியாமல் போயிடுது. அப்போது நாட்கள் தள்ளி போக உங்களுக்கு டைம் கிடைக்காது. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் சொல்லி தான் தெரியணுமா, எல்லாமே உங்களுக்காக தெரியும். யாரோ பையன்கிட்ட நான் கேட்டேன், என்னடா தம்பி படிக்கவே மாட்டேற, பப்ளிக் வந்து கிட்ட வருது, அப்போ என்னடா பண்ணுவேன், பப்ளிக் டைமில் வந்து அந்த எக்ஸாம் முன்னாடி படித்தா போதுமா உனக்கு அப்படின்னு கேட்டால், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வீட்டில் உட்காந்தா படிக்கவே தோண மாட்டேங்குது, தனியாக உட்காந்தா படிக்க தோண மாட்டேங்குது, குரூப்பாக உட்காந்தா தான் படிக்க தோணுது, டியூஷன் கிளாஸஸ் வந்தால் தான் படிக்க தோணுது, ஸ்கூலில் மிஸ்ஸு படிக்க வச்சா தான் படிக்க தோணுது. இது எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, எவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இந்த ஹேபிட்டை விட்டுருங்க. ஏன்னா இனி கீபிட்டுலாம் பிரச்சனை கிடையாது. இப்போ இருக்கிறது 28 நாள். அது மெயினாக அந்த 12th வந்து 28 days தான் இருக்குது. இந்த 28 daysல நீ என்ன பண்ண முடியும்னு பாரு. 10th ஆப்வியஸ்லி ஒரு 57 days இருக்குது. ஸோ நீ 57 daysல 450க்கு மேலே எடுக்க முடியுமான்னு பாரு. 11th ஸ்டாண்டர்ட் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, 11th ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமு, நான் வந்து குவாலிஃபை ஆகிக்கிறேன், ஒரு ஜேஇ எக்ஸாமு, ஒரு எஸ்ஆர்எம் ஜேஇ, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி அமிர்தா, ஒரு விஐடி, இந்த மாதிரி கல்லூரிகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா என்னன்னே இது சில பேருக்கு தெரியல. இதில் எல்லாம் போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு 11th 12th ரொம்ப முக்கியம், 11th போர்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. 11th எதுக்கு படிக்கிறோன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனாலேயே 11th வந்து குவாலிஃபையிங் எக்ஸாம் தானேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. அதை படிச்சுக்கிட்டு 12th வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பேசிக் தெரியாமல். அதுக்கப்புறம் எப்படியோ 12th மார்க் எடுத்து என்னென்னமோ பண்ணிடுறோம், அது வேறு விஷயம். மார்க் எடுத்துகிட்டு அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 11th 12th சரிபாதியாக தானே எக்ஸாம் வைக்கிறாங்க. இது யாருக்கும் தெரியறதில்ல பெனிஃபிட்டு. சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லைனாலும் 12th ரொம்ப முக்கியம் தான் 11th. ஏன் இது புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? 11th 12th வந்து ரொம்ப முக்கியம்னாலும் காலேஜ்லேயும் ரொம்ப முக்கியம்தான். காலேஜோட சிலபஸ்லேயும் உங்களுக்கு 11th பார்ட் வருது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, இதெல்லாம் எல்லா வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 11th ஒரு பார்ட் அப்படி பண்ணுறீங்க. ஸோ ஒன்லி டிஸ்ட்ராக்ஷன் மட்டுமே உங்கள் சைடு இருக்கும்போது எப்படி படிக்க முடியும் இந்த 20 days? ஸோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் தான் மார்க் வரும். நேற்று வீடியோ போட்டேன், நேற்று வீடியோ போட்டேன், எல்லா நாளுமே தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 10th 11th 12th இப்படி படித்தா 550 எடுக்கலாம், அப்படி படித்தா 500 மார்க் எடுக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எக்ஸாக்ட் ரியாலிட்டி,
பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து என்னெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நிறைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க, கவர்மெண்ட் கவுன்சிலிங். இல்லை ப்ரைவேட்டாக நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்ந்துக்கிறேன்னா அதுக்கு ஒரு தொகை கொடுத்து ஒரு டொனேஷன் கட்டி நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். என்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு லாயராகனாலும் சரி, பிஏ பிஎல் படிக்கணுனாலும் சரி, இல்லை வந்து ஒரு பிகாம் சிஏ, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸில் எதாவது படிக்கணும்னாலும் சரி, ஒரு பிஎஸ்சி கோர்சஸ் எதாவது படிக்கணும்னாலும் சரி, எது படிக்கணுனாலும் நம்ம 12th மார்க் வச்சு தான் நம்ம வந்து காலேஜில் எடுக்க போகிறாங்கிறது தெரியாது. இதில் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா 10th மார்க் எதுக்குன்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. 10th மார்க்கு காலேஜ் முடிவடையும் டைமில், அந்த 4th இயரில் 3rd இயர் டைமில் பிளேஸ்மெண்ட் வர டைமில் 10th எவ்வளோ மார்க்குன்னு கேட்குறாங்க. கம்பெனி என்ன கேட்குறாங்க, 10th எவ்வளோ மார்க்குன்னு கேட்குறாங்க. 10th வந்து 75% இருந்தால், இல்லை 80% மார்க் இருந்தால் மட்டும்தான் நீ எலிஜிபிள் ஃபார் இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமல் 10th ஸ்டாண்டர்ட் ஒரு பக்கம் படிக்காமல் இருக்காங்க. ஸோ 10th மார்க்கு அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சருக்கு. ஸோ ஏன்னா அடித்தளமே அதுதான். 10th நீங்கள் மார்க் எடுக்கிறது பொறுத்த எந்த குரூப் எடுப்பீங்கன்னே தெரியும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப்பா இல்லை சயின்ஸ் குரூப்பா, இல்லை எந்த ஸ்ட்ரீமில் போவீங்கிறது அந்த 10th மையப்படுத்தி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் இருக்குது. 12th சொல்லவே வேண்டாம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம 12th மார்க் மட்டும் கம்மியாச்சுன்னா நம்ம பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா கவுன்சிலிங்லேயும் நிறைய லட்சம் பேர் வந்து போட்டி போடுவாங்க உங்கள் கூட. இப்போ டிஎன்இஏ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும், கவுன்சிலிங் நடக்கும், கவர்மெண்ட்டே நடத்துறது. ஒரு சராசரியாக ஒரு மாணவன் வந்து ஒரு கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கு, என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகிறதுக்கு 1.5 லட்ச ரூபா ஃபீஸு. கம்மியாக 1,10,000 கேட்குறாங்க. எல்லாம் அது போக இது போக எல்லாமே கேட்டுறாங்க ஃபஸ்ட் இயர் ஃபீஸ். ஸோ இது வந்து கவர்மெண்ட் கோட்டா வழியாக. மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக என்னவா இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஒரு 10 to 15 lakhs வரைக்கும் டொனேஷன் கேட்குறாங்க. அதுக்கு மேலே கேட்குற காலேஜஸும் இருக்காங்க. ஃபீஸ் மட்டுமே வருஷத்துக்கு 2 to 3 லட்சம் வரைக்கும் கேட்குற காலேஜஸும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே மார்க் கம்மியாக எடுத்தால் தான் நம்ம யோசிக்கணும். தவிர மார்க் இருந்ததுன்னா, நல்ல கட் ஆஃப் இருந்ததுன்னா, நல்ல மார்க் இருந்ததுன்னா நம்ம யாரையும் போய் தேட தேவையில்லை. கவர்மெண்ட் கோட்டா வழியாக நல்ல கல்லூரிகளில் போய் ஃபீஸ் ஒரு 1.5 லட்சம் கட்டி படித்தாலும் நல்ல ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு நம்ம நல்லபடியாக நல்லா படிச்சுக்கலாம். இது நிறைய வழிகள் இருக்குது. நல்ல மார்க் எடுத்திங்கன்னா, என்ஜினியரிங் மட்டும் சொல்லலை, எல்லாமே தான் சொன்னேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டே இந்த 10th அப்புறம் 12th இதுதான். ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்டு எவ்வளோ பெரிய முக்கியங்கிறது இப்போ நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு மண்டையில் ஒரு அலாரம் மாதிரி நான் வச்சேன். ஸோ டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது இனிமேல் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் சொல்ல விரும்பலை. இருக்கணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க டிஸ்ட்ராக்ஷன். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன், இந்த ஃபோன் நோண்டுறது, இல்லை கேம் ஆடுறது, இல்லை வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் விடணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா சராசரியாக ஒரு பையன் வந்து மேக்ஸில் ஒரு 80 மார்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் ஒரு 80 எடுக்கிறான், கெமிஸ்ட்ரியில் ஒரு 80 எடுக்கிறான்னா எல்லாமே சேர்த்துனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப். இப்போ தமிழ்நாடு என்ஜினியரிங் கட் ஆஃபே போடலாமே. டிஎன்காசா இருக்குது, டானுவாஸ் இருக்குது, அக்ரி கவுன்சிலிங் சொல்லுவாங்க, பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு கட் ஆஃப் இருக்குது. அந்த மாதிரி வரிசையில் ஒரு என்ஜினியரிங் கட் ஆஃப் போடலாமே. இது மேக்ஸுக்கு அப்படியே எடுத்துக்குவாங்க 100க்கு மார்க்கு. இது டிவைடட் பை 2, இது டிவைடட் பை 2, இது 40, இது 40. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்போது 80, 120, 160 மார்க். அப்போ 200க்கு 160 தான் அவனுடைய மார்க். அப்போது சராசரியாக நீங்கள் எல்லாத்துலையும் 80 மார்க் எடுத்தால் கூட உன்னுடைய கட் ஆஃப் 160 தான் வருது. 160 போதுமானு உங்கள் சீனியர்கிட்டையும் உங்கள் ப்ரீவியஸாக படித்த யாராவது 12th பக்கத்து வீட்டில் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். 160 போதுமா? ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கு 160 போதுமா? நான் சொல்கிறது கட் ஆஃப் தான், டோட்டல் கூட கிடையாது. நீ 500 மார்க் எடு, 550 எடுங்கிறதுல அடுத்த விஷயம். நான் சொல்கிறது கட் ஆஃப். ஏன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் போய் சேரணும்னா நீட் எழுதணும், ஒரு பேராமெடிக்கல் சேரணும்னா ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், பயாலஜியில் நல்ல மார்க் இருக்கணும், ஒரு அக்ரி கவுன்சிலிங் போனால் பயாலஜிலையும் மார்க் இருக்கணும், மேக்ஸ்லேயும் மார்க் இருக்கணும், ஃபிசிக்ஸ்லேயும் மார்க் இருக்கணும், கெமிஸ்ட்ரியும் மார்க் இருக்கணும். எல்லாத்துலேயும் சராசரியாக ஒரு 85 தாண்டி இருக்கணும். இதெல்லாம் நான் ஒன்றுமே சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனால் மார்க்கு உங்கள் கேட்டகிரி வச்சு தான், கம்யூனிட்டி வச்சு தான் எல்லாமே. ஸோ அதனால் தயவு செய்து இந்த 160 மார்க்குக்கே சீட்டு கிடைக்காதுங்கிறப்போ, நல்ல கல்லூரிகளில் சொல்கிறேன், சீட்டு கிடைக்காதுங்கிறப்போ நீங்கள் இதுக்கு கீழே எடுத்திங்கன்னா நினச்சி பாருங்கள். நீங்கள் இந்தளவுக்கு படிச்சிட்டிங்களா? மேக்ஸ் படிச்சிட்டிங்களா? ஃபிசிக்ஸ் படிச்சிட்டிங்களா? கெமிஸ்ட்ரி படிச்சிட்டிங்களா? சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த ஒரு 28 நாள்
நீங்கள் எஃபெக்டிவாக படிக்கணும்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன், ஸ்டடி மெட்டீரியல் போட்டுட்டேன், பயாலஜிக்கு மட்டும் தான் போடல, கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் போட்டுறேன். 11th ஸ்டாண்டர்டு கூட மினி மெட்டீரியல் போட்டிருக்கேன் மேக்ஸுக்கு. ஸோ 11த்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் போடணும், வெயிட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டிஸ்ட்ராக்ஷனை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு ஒழுக்கமாக படிக்கிறவங்க. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா உன் வாழ்க்கை ஃபுல்லாக நீ இப்படி தான் இருப்ப. ஏன்னா உன் வாழ்க்கை அப்கிரேட் ஆகவே ஆகாது, காரணம் நீயாக தான் இருப்ப. நம்ம கையில் அந்த மார்க் இருந்தால் நம்மள குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் கிடைக்குங்கிறது மறந்துடாதீங்க. குவாலிட்டி எஜுகேஷன் கிடைச்சா நீ குவாலிட்டியாகவே, நீ குவாலிட்டியாக இருந்தால் தான் நல்ல இடத்துல ஒரு ஜாப் கிடச்சி நல்ல ஒரு சேலரியோடு போவேன். அந்த சேலரி வச்சு உன் குடும்பத்தோட வளர்ச்சியும் அண்ட் ஆல்சோ உன்னையை சுற்றி இருக்கிற உங்களோட வளர்ச்சியுமே நீ மேலே மேலே கொண்டு போகலாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? இது அட்வைஸாக ஏற்றுக்கிறியா இல்லை இது புலம்பலாக ஏற்றுக்கிறியா, என்ன வேணாலும் நினச்சிக்கோ. ஆனால் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் வீடியோ. டிஸ்ட்ராக்ஷன் நான் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு நான் சொல்லலை, டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் என்னாகும்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒழுக்கமாக, இப்போ வீட்டில் ஸ்கூல் விட்றாங்களா, ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு கரெக்டாக போகிற வழி பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு மணி நேரம் அங்கெல்லாம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறீங்க நிறைய பேர். அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு தானே. நைட்டு தூங்குறதுக்கும் டைம் எடுக்கிறீங்க, அப்போ காலையில் எப்படி எழுந்திரிக்க முடியும்? நைட்டு படிக்கணும்னு உட்காடுறீங்க, நைட்டு படிக்கணும்னு உட்காரும்போது நம்ம ஒரு 12 மணி முடி படிக்கிறோம், 1 மணி முடி படிக்கிறோம். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது? ஏதாவது சொல்லிட்டேன். நம்ம சிலபஸ் வேறு டைட்டான சிலபஸ்ஸு, பார்த்துக்கோங்க. எனிவே லாஸ்ட் 28 டேஸ் 29 டேஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். சரிங்களா? கரெக்டாக ஷெடியூல் போடுங்க. நம்ம ஷெடியூலே நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். நேற்று வீடியோவில் முந்தா நேற்று வீடியோவில் எடுத்து பாருங்கள். ஷெடியூல் நான் போட்டிருக்கேன், அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்களும் ஒரு ஷெடியூலை மேக் பண்ணுங்கள். டெய்லியும் மேக்ஸ் படிக்கணும், என்ன சாப்டர் முடிக்கணும், காலையில் என்ன படிக்கணும், காலையில் ஃபிசிக்ஸில் என்ன முடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட் வைங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கள். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிட்டோமான்னு செக் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் எல்லாம் நடக்கும். இல்லைனா கடைசியில் மார்க் வரலன்னு அழுததோட மிச்சம் தான். ஓகேவா? நிறைய வீடியோக்கள் வரக்கு இருக்குது. நான் போடுறக்கு டைம் இல்லாமலாம் இல்லை, எனக்கு மனசு இல்லை, தட்ஸ் இட், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா யாரும் படிக்க மாட்டாங்கன்னு ஒரு கவலை தான். படிக்கிறவங்க இருக்கீங்க, படிக்கிறவங்க நான் தப்பே சொல்லலை, படிக்காதவங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, அதுதான் இங்கே சொல்ல வந்தேன். தயவுசெய்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. தேங்க்யூ.